மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் வந்து பார்க்குற மாதிரியான நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எப்படியோ வந்து ராஜி வந்து மாட்டிக்கினா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துடுது. என்னன்னா ஆல்ரெடி வந்து ராஜி வந்து ஏதோ ஒரு கேஸில் மாட்டியிருக்காங்க போல். ஸோ வந்து உங்கள் மேலே ஏற்கனவே வந்து கொலை நடந்ததுக்கான எஃப்ஐஆர் இருக்குது, நீங்கள் உங்கள் மேலே வந்து கேஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களை நாங்கள் விசாரிக்கணும், நீங்கள் வந்து சுடர் கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கண் குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க. ராஜி இப்படியே வந்து கண்டிப்பாக வந்து விசாரித்தா கண்டிப்பாக ராஜிக்கு இருக்கிற உண்மையை சொல்லுவாங்களா, இல்லை அங்கேயுமே வந்து மறைச்சி போய் தான் சொல்லுவாங்களா என்ன அப்படின்றது நம்ம ட்ரீட் பண்ணி, அதாவது போலீஸ் எப்படி ராஜியை ட்ரீட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து ராஜி பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மல்லி ஒரு பக்கம் வந்து ராஜியை வந்து மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக ஒரு முயற்சி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எப்படியோ வந்து ராஜிக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்றது மல்லிக்கு தெரிய வந்துருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதை சிக்க வச்சது நம்ம மல்லியா, இல்லை வந்து ராஜியை வந்து வாண்டடாக வந்து எதுலையாவது சிக்கி வந்து மாட்டிக்கினாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆக மொத்தத்தில் அரெஸ்ட் ஆனதில் வந்து ரொம்ப சந்தோஷங்க. மல்லி வந்து வக்கீலை பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. எதுக்காக போயிருக்காங்க? விஜயை வெளியெடுக்கிறதுக்காக போயிருக்காங்களா, இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்குமா என்ன அப்படின்னாலாம் எதுவுமே தெரியல. நாங்கள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து கூடவே நின்றுட்டுருக்காங்க. இது எல்லாம் வந்து எப்போ முடியுமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து விஜய் வந்து ரொம்பவே வந்து கொடுமைப்படுத்திட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. அங்கே தூங்கவும் விடுறதில்ல, சாப்பிடவும் விடுறதில்ல. எதுக்காக இப்படி ஒரு கொடுமையை வந்து விஜய்க்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. என்னதான் வந்து பகையாக இருந்தாலும் கொடுமையாக இருந்தாலும் ஒருத்தர் வந்து கண்ணெதிர்க்க வந்து இப்படி கஷ்டப்படுறத பார்த்தாலே எல்லாருக்கும் கொஞ்சம் மனசு இறங்கும். ஆனால் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு இறங்கவே இல்லை. இன்னும் தான் வந்து விஜய்க்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தீபிகா வந்து விஜய் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. மல்லிக்கும் உங்களுக்கும் எப்படி கல்யாணம் ஆச்சு, மல்லியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. நம்ம விஜய் தான் வந்து மல்லின்னு சொன்னாலே வந்து எடுத்து விடுவார். இல்லை, மல்லி ரொம்ப நல்லவ, என்கிட்ட அவள் போய் சொன்னதே இல்லை, அவள் என்கிட்ட எதுவும் மறைச்சதே இல்லை, அவள் வந்து என்னையும் என் பொண்ணையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான், மல்லி தான் இந்த உலகத்திலே நல்லவ அப்படி இப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு நம்ம விஜய். இருந்துட்டு தீபிகாவுக்கு மனசுக்குள்ளேயே வந்து டென்ஷன் ஆகுது, வெறி ஆகுது. இதுக்கெல்லாம் முன்னாடியே அவள் ஒரு கொலை பண்ணியிருக்கா, அந்த கொலைக்கு அவள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ என்ன புரிய வருது அப்படின்னா, மல்லிக்கு சம்மந்தமாக வந்து அவளுக்கே தெரியாமல் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதுக்கு வந்து மல்லி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா வந்து நினச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த இறந்த ஆள் வந்து தீபிகாவோட க்ளோஸான ரிலேட்டிவாக இருக்கணும், அல்லது ஹஸ்பண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் வந்து அந்த கொலை நடந்ததுக்கு மல்லி தான் காரணம், மல்லியால் தான் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா தான் தவறாக புரிஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புரிய வருதுங்க. ஏன்னா வந்து மல்லிக்கு வந்து அவள் யார் என்ன அப்படின்றது ஞாபகம் இல்லை. ஸோ அதனால் வந்து மல்லியை வந்து தீபிகாவுக்கு தெரியுதே தவிர தீபிகாவை மல்லிக்கு தெரியவே இல்லை. ஒருவேளை வந்து வேறு மாதிரி இருந்தாங்களா, அப்போது இப்போ இப்படி இருக்கிறதுனால வந்து மல்லிக்கு வந்து எதுவுமே வந்து ரியலைஸ் ஆகலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. இருந்தாலும் வந்து தீபிகா கேட்குறதுக்கெல்லாம் வந்து விஜய் வந்து மல்லியை ஒரு இடத்துல கூட தப்பாகவே பேசலை. இதெல்லாம் கேட்டு தீபிகாவுக்கு வந்து இன்னமும் வந்து டென்ஷன் ஆகுது. என்ன இவன் எதுவுமே வந்து சொல்லவே மாட்டேன்றான், மல்லியை புகழ்ந்து தள்ளிட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வருது. காரணம் எல்லாமே வந்து மல்லி தான் வந்து இதுக்கு காரணம்னு வந்து தெரிய வந்தால் மல்லியை பிடிச்சி வந்து ஜெயிலில் போடணும், அவளுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும், அதாவது பழிக்கு பழி வாங்கிடணும் இவளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தில் சிக்க வைக்கிறதுக்காக வந்து தீபிகா ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து விஜய் எதுவும் பண்ணலை, விஜய் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களே தவிர மற்றபடி விஜய் காப்பாற்றணும், விஜய் மேலே உள்ள அக்கறை அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. உண்மையான குற்றவாளியை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் கிடையாது. மல்லியை சிக்க வைக்கணும், இந்த கொலையை வந்து மல்லி தான் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழியை வந்து மல்லி மேலே போடணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த விஷயம் மூலமாக தன்னோட பழியை வந்து பகையை வந்து தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தீபிகா வந்து இவ்வளவும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் வந்து மல்லி சிக்கிற மாதிரியான ஒரு இன்சிடெண்ட்டும் நடக்கும் இல்லை. நம்ம விஜயும் வந்து மல்லி அது பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. மல்லி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, அவள் வந்து ரொம்ப நல்லவ, பொய் சொல்ல மாட்டா அப்படின்ற மாதிரியான நல்ல விஷயங்களை தான் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து தீபிகா வந்து எப்படி ட்ரை பண்ணி எப்படி மல்லியை வந்து சிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. இல்லை ஒரு வேளை அதுக்குள்ளேயே வந்து நம்ம மல்லி வந்து உண்மையான குற்றவாளி யார், கொலையாளி யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்களா
இதை இழுக்க இழுக்க வந்து விஜய்க்கு தான் வந்து ரொம்ப டார்ச்சராக இருக்க போகுது. ஏன்னா வந்து அங்கே தினம் தினம் வந்து விஜய்க்கு டார்ச்சர், அடிக்கிறாங்க வேறு, சாப்பிட விடுறதில்ல, தண்ணி ஊற்றி விட்டுறாங்க, தூங்க முடியறதில்ல, இப்படி பல கொடுமைகள் வந்து விஜய்க்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. காரணம் வந்து மல்லி தான் இதை பண்ணா, நான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக. அது உண்மையாக இருந்தால் விஜய் வந்து கண்டிப்பாக சொல்ல தான் போகிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறது வந்து விஜய் ரொம்ப கொடுமைப்படுத்துகிற நிலைமைக்கு போயிருக்கு. கூடிய சீக்கிரம் மல்லி வந்து உண்மையை கண்டுபிடிக்கணும், விஜய் காப்பாற்றணும், இந்த தீபிகா மூஞ்சியில் வந்து கரியை பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கிறது, ராஜி வந்து அரெஸ்ட் பண்ணி போயிருக்காங்க. அவளை ஒரு கொஞ்ச நாளைக்கு வெளியே விடாமல் இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.